வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் நமது சம்பவம் சேனலுக்கு வரவேற்கிறேன். எனக்கு காய்ச்சல் வரும் வயலில் நீ நடக்கையில் எனக்கு வேலை வரும் 26 ஆண்டுகளுக்கு முன்பு ரோஜா ரோஜா பாடலை பாடி திறமை இருந்தும் பெரிய அங்கீகாரம் கிடைக்கப்படாத ஒரு பாடகர் இன்று மீண்டும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளார். அவர் வேறு யாரும் இல்ல, அவர் தான் நம்ம பாடகர் சத்யன். நீண்ட போராட்டத்துக்கு பிறகு ஒரு வீடியோ மூலமா அவருடைய திறமை மீண்டும் கவனிக்கப்பட்டுள்ளது. இது போல ஒரு கலைஞனின் வெற்றிங்கிறது ஒரு சில வினாடிகள்ல மாறலாம். ஆனால் சிலருக்கு இந்த புகழ் ஒரு சாபமாக இருண்ட பக்கத்தை நோக்கி இட்டு செல்கிறது. இன்னைக்கு நம்ம அப்படி ஒரு கலைஞனின் சோகமான கதையை பற்றி தான் பார்க்க போறோம். சித்து மூஸ்வாலா ஒரு சாதாரணமான கிராமத்து இளைஞர். அவரோட உண்மையான பேர் சுப்னீத் சிங். பஞ்சாப் மாநிலத்துல மான்சா மாவட்டத்துல மூசா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல பிறந்தவர். விவசாய குடும்பத்தில் பிறந்து தனது கடின உழைப்பால் இசைத்துறையில் வளர்ந்தவர். அவர் தனது கிராமத்தையும் வீட்டையும் மிகவும் நேசித்த காரணத்தினால அவருடைய பெயரை சித்து மூஸ்வாலான்னு மாத்திக்கிறார். இப்படி பெயரை மாத்திக்கொண்ட இந்த சித்து மூஸ்வாலா இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக கனடா போயிருந்தப்போ தான் அவருடைய இசை ஆர்வங்கிறது அதிகரிச்சுக்கு. கனடாவில் இருந்தவாறே அவர் முதல்ல பாடல்களை எழுத தொடங்குறாரு. வெறும் பாடல்களை எழுதுறது மட்டும் இல்லாம அது தன்னுடைய பாணியில தானே பாடி அதைய ஆல்பமா வெளியிடுறாரு. அப்படி 2017 வெளியான ஜி வேகன் மற்றும் சோகை அப்படிங்கிற 2 ஆல்பமும் மிகப்பெரிய வெற்றியை தந்ததுன்னு சொல்லலாம். இது சித்து மூஸ்வாலாவின் இசை திறமையை உலகம் ஃபுல்லா காட்டுச்சு. குறுகிய காலத்திலேயே இவரது ஆல்பத்துக்கு மில்லியன் கணக்கான வியூஸ் குவிய தொடங்குச்சு. ஒரு இசைக்கலைஞனா அவரது ஹிப்ஹாப் மற்றும் ராப்புங்கிறது அவருடைய தனித்துவத்தை எல்லாத்துக்கும் காட்டுச்சு. அவரது பாடல்கள்ல பெரும்பாலும் பஞ்சாபுடைய கிராமப்புற வாழ்க்கை, விவசாயிகளின் போராட்டங்கள் மற்றும் சில நேரங்கள்ல துப்பாக்கி கலாச்சாரத்தை பற்றியும் அவருடைய வரிகள் இருந்தது. இதுதான் அவருடைய புகழின் உச்சத்தையும் இருண்ட பக்கத்தையும் இணைத்ததுன்னு சொல்லலாம். 2022 அவர் கனடாலிருந்து தன்னுடைய ஊருக்கே வந்து அங்க ஒரு தேர்தலையும் போட்டிடுறார். ஆனா அந்த தேர்தலில் தோல்வி தழுவுறார். இதுக்கு பிறகு அரசு இவருக்கு அளித்திருந்த பாதுகாப்புங்கிறத திரும்ப பெறப்படுது. இது ஒரு விதத்துல அரசு செலவினங்களை குறைக்கும் நடவடிக்கை அப்படின்னு சொன்னாலும் இந்த தகவல்கள் வெளியே கசிவிடப்பட்டன. இது அவருடைய உயிருக்கு மேலும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துச்சு. சித்து மூஸ்வாலா தன்னுடைய பாடல்கள்ல துப்பாக்கி கலாச்சாரத்தை எழுதியதன் காரணமாக அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தலுங்கிறது இருந்துட்டே இருந்தது. அவர் வெறும் துப்பாக்கி கலாச்சாரத்தை பத்தி மட்டும் எழுதல, அங்க இருக்கக்கூடிய ரவுடிசத்தை பத்தியும் தன்னுடைய பாடல் வரிகள்ல எழுதியிருந்தார். இது ஒரு கேங்குக்கு ரொம்பவுமே எரிச்சல் உண்டாக்குச்சு. இதன் காரணமா அவர் மே 29 2022 குறிவைக்கப்படுறார். சித்து மூஸ்வாலாக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்த போதும் தன்னுடைய கார்ல தன்னுடைய நண்பர்களோட பயணிக்கிறார். அப்படி அவர் வந்த காரை 2 கார்கள் இடைமறிக்குது. அந்த இடைமறித்த கார்கள் இருந்து சுமார் 8 துப்பாக்கியில் இருந்து வந்த தோட்டாக்கள் அவருடைய காரை துளைக்குது. இதுல பாதுகாப்புக்காக சித்து மூஸ்வாலாகிட்டையும் துப்பாக்கிங்கிறது இருந்த போதும் அவரால் 2 முறை மட்டும்தான் கவுண்டர் அட்டாக் கொடுக்க முடிஞ்சது. சித்திட்டு இருந்த பிஸ்டலுங்கிறது ஆப்போசிட்ல இருந்த அதிநவீன துப்பாக்கிகளுக்கு ஈடா இல்லை. சில நிமிடங்களுக்குள்ளவே அவரது உடம்ப 30க்கும் மேற்பட்ட தோட்டாக்கள் துளைத்தெடுத்தன. இதையடுத்து சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழக்கிறார். இந்த வழக்குல முக்கிய திருப்பம் என்னன்னா, ஒரு சில மணி நேரங்கள்லயே கனடாவை தளமா வச்சு இயங்கிட்டு இருக்க கோல்டி பிரார் அப்படிங்கிற ஒரு ரவுடி இந்த கொலைக்கு பொறுப்பேற்கிறார். இந்த கொலைக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஆராயும் போது கோல்டி பிரார் அப்படிங்கிறவன் சிறையில் இருக்கக்கூடிய லாரன்ஸ் பிஸ்னோயோட ஒரு முக்கிய கூட்டாளி, ஒரு முக்கிய உறுப்பினர்னு சொல்லப்படுது. 2021 பஞ்சாப்ல மாணவர் அரசியல் தலைவரான விக்கி மித்திகேரா அப்படிங்கிறவர் கொல்லப்படுறார். இந்த கொலையில சித்து மூஸ்வாலாக்கு தொடர்பு இருப்பதா லாரன்ஸ் பிஸ்னோவோட கும்பல் நம்புச்சு. இதுக்கு பழிக்கு பழியாத்தான் சித்து மூஸ்வாலா கொல்லப்பட்டார் அப்படின்னு கோல்டி பிரார் சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் தனது இசைத்திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காம பல வருட போராட்டங்களுக்கு பின்னாடி இருந்தவர் சத்யனோட புகழ்ங்கிறது ஒரு அமைதியான வழியில சமூக வலைதளங்கள் மூலமா கிடைச்சது. சித்து மூஸ்வாலாக்கு புகழ்ங்கிறது சீக்கிரமாவே கிடைச்சிருச்சு. ஆனா அவருடைய பாதை ஆபத்து நிறைந்த அமைஞ்சது. அவரது பாடல்கள்ல அவர் எழுதிய வன்முறை வரிகளும் அவருடைய வாழ்க்கை முடிவுக்கும் சோகமான ஒற்றுமை இருக்கு. இந்த 2 கதைகளுமே நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்குது. கலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி. அது நமது வாழ்க்கையை ஒளிரவும் செய்யலாம் அல்லது ஒரு இருண்ட பக்கத்தை நோக்கி நம்மளை அழைத்தும் செல்லலாம். சித்து மூஸ்வாலாவின் மரணம் அப்படிங்கிறது நீதிக்கு ஒரு சவால். அவரது இசை மூலமா அவர் தொடர்ந்து வாழ்வார். அவரது மரணம் அப்படிங்கிறது கலைஞர்கள் அவரது கலையின் மூலமாக ஏற்படுத்தும் தாக்கம் மற்றும் அதன் மூலம் எதிர்கொள்ளும் ஆபத்துகள் பற்றிய ஒரு கேள்விக்குறி.
இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் பல உண்மை கொலை வழக்குகளின் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.